கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். ஒரு வழியாக உங்கள் ராசி அதிபதி சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தை விட்டு கிளம்பி 3ஆம் இடமான மேனத்தில் போய் உட்காந்துட்டாருங்க. ராசி அதி 3இல் மறைவது நல்லது தானே அப்படின்னு ஜோதிடத்தின் அடிப்படை விதிகளை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களோட ராசி அதிபதி சனீஸ்வர பகவான் மறைவது நல்லது தான். ஏன்னா இதனால் முடிய அவரை சஞ்சாரம் செய்த கும்பராசியானது அவருக்கு இன்னொரு ஆட்சி வீடு மட்டும் இல்லைங்க, அது மூலத்திரிகோண வீடு. சரராசியான மகரத்துக்கு 2ஆம் இடம் தான் மாரகஸ்தானங்க. 2ஆம் அதிபதி, அதாவது உங்களோட ராசி அதிபதி சனீஸ்வரபதி தான் மாரகாதிபதியும் கூட. அதனால் உங்களுக்கு ராசியாதிபதி மாரகாதிபதியாகவும் அமைவதால் அவர் சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ணுவார். நல்லவரும் அவர் தான், உங்களுக்கு வில்லனும் அவர் தான். பட் என்னென்னா, நீங்கள் இந்த சாதாரணமாக எதையோ சொல்ல போய் வீட்லேயும் வெளியிலையும் சண்டையில் போய் முடிஞ்சது இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம சனீஸ்வர பகவானுடைய லீலை தான். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு மகரத்திற்கு மட்டும் ராசியாதிபதி மறைவது நல்லது. உங்களுடைய தாய், தந்தை, மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சண்டைகளும் மனசஞ்சலங்களும் விலகும். உங்கள் குடும்பத்தில் உண்டான அனைத்து சண்டைகளுமே உங்களை காரணமாக வச்சு உங்களை சுற்றி தாங்க வந்துச்சு. சில விபத்துக்கள், உடல்நல பாதிப்புகள், கடன் பிரச்சனைகள் கூட நடந்திருக்கலாம். இப்போ அது எல்லாமே நல்லபடியாக முடியுங்க. ஏன்னா ஒரு சனீஸ்வர பகவான் கும்பராசி விட்டு கிளம்பிட்டாரு, ராகுகிட்ட இருந்தும் தப்பிச்சுட்டு போயிட்டாரு. அதனால் அவர் இனிமேல் இப்போ இண்டிபெண்ட்டாக சுயமாக செயல்படுவார். இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். அதனால் குடும்பத்தில் நிலவி வந்த பனிப்போர் முடிவடையும். மனப்போராட்டங்கள் மாயமாக மறையும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி நண்பர்கள் பங்குதாரர்கள் வகையில் விட்டகுறை தொட்டகுறையாக வாக்குவாதங்கள் உண்டாகும். ஆனால் அது பயங்கர பிரச்சனைகளெல்லாம் போய் முடியாதுங்க. எந்த விதமான சிக்கல்களையும் எந்த விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய வண்ணம் உங்களுக்கு மன தைரியம் உண்டாகும். ஏன்னா சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்கின்றார். என்னதான் இருந்தாலும் அப்பா, அம்மா, அக்கா, அண்ணன் இவர்களிடம் விட்டு கொடுத்து போவது இப்போதைய சூழ்நிலையில் நல்லதுங்க. இல்லையா, விலகி இருப்பது நல்லது. வெளியூருக்கோ வெளிமாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போகலான்னு முன்னாடியே யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நல்ல டைமுங்க, கிளம்பலாம். நீங்கள் சும்மா போக மாட்டீங்க. வாழ்க்கையை வளமாக்கி கொள்வதற்கும் வருமானத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் கிடைத்து வீட்டை விட்டு வெளியே செல்வீர்கள். கல்வி பயிலும் மாணவியர்கள் கூட வெளியூருக்கோ வெளி மாநிலங்களுக்கோ ஹாஸ்டலில் சேர்ந்து படிப்பீங்க. படிப்பில் காணப்பட்ட தடைகள் தடங்கல்கள் இது எல்லாமே தானாகவே விலகிவிடுங்க. நீங்கள் அதுக்காக எந்த எஃபோர்ட்டும் எடுக்க வேண்டாம். உங்களுக்கே தோணும், நமக்கே நாமளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும். படிப்பில் இனிமேல் எந்த இடைஞ்சல்களும் இல்லைங்க. இப்போ மேலே சொல்ல நல்ல பலன்கள்லாம் சாத்தியமா, நிச்சயமாக நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமா? சனீஸ்வர பெயர்ச்சி பற்றியும் அதன் மீனராசி பெயர்ச்சியால் உண்டாகும் நன்மைகளை பற்றியும் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அது ஒரு பொதுவான வீடியோ முன்னோட்டம் மாதிரி. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கு விடை கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி இல்லாத போது உங்கள் மனமும் அமைதியாக தாங்க இருக்கும். தெளிவாக சிந்திப்பீர்கள். இதனால் முடிய விடை தெரியாமல் இருந்த பல கேள்விகளுக்கு நீங்கள் யோசிக்காமலேயே விடை கிடைக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் யோசித்தே முடிவெடுக்க வேண்டும். அது உங்கள் குழந்தைகள் கல்யாண விஷயம் அப்படின்னா ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது அவசியங்க. அது கல்யாண விஷயங்களில் ஒரு அற்புதமான பலன்கள் சொல்கிறது எதுவும் இல்லை. கணக்கில் கணக்கில் வராமலும் பணம் குவியும் என்பதால் தண்ட செலவுகளையும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் நீங்கள் செய்வீர்கள். பணத்தை சேமிக்க முடியாதுங்க, இதுதான் உண்மை. சனீஸ்வர பகவான் தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியங்களை உங்களுக்கு கொண்டிருக்கவில்லை. என்றாலும் தொழில்காரகர் என்பதால்
நீங்கள் எந்த வேலை செய்தாலும், எந்த தொழில் செய்தாலும், வியாபாரம் செய்தாலும் முன்னேற்றம் காண வைப்பார். முக்கியமாக நீதி, உணவு, தானியம், விவசாயம், கால்நடைகள், திரவங்கள் சம்பந்தப்பட்ட ஜீவனங்கள் சிறப்படையும். கோவில், ஆன்மீகம், சட்டம், நீதி, கல்வி, தங்கம், மஞ்சள், உணவு தானியங்கள், உணவு எண்ணெய் வகைகள், அதை ரெண்டையும் சேர்த்தே வச்சுக்கலாம். நெய் போன்ற தொழில்துறைகள் ஆச்சரியப்படுத்தும் வகையில் லாபம் கொடுக்கும். கோவில், ஆன்மீகம் போன்றவை வந்து லாப நோக்கத்துக்காக செய்யக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. அது வேலையும் கிடையாது, ஒரு தொழிலும் கிடையாது, சேவை. பட் அந்த கோயில், ஆன்மீகம் போன்றவற்றில் சம்பந்தப்பட்டவர்கள் சமூகத்தில் சில முக்கியமான மனிதர்கள் உங்களது தன்னலமற்ற சேவையால் மகிழ்ந்து தாராளமாக நிதி உதவி செய்வார்கள். அவர்களுடைய அறிமுகம் கிடைத்த உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பாக அமையும். கஷ்டப்பட்டு உழைக்கும் உழைப்பாளிகள் எந்த வேலை செய்தாலும் மனம் மகிழ்ச்சி அடையும்படி சம்பளம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரம் மட்டும் தீபாவளி முடிய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஏன் வந்தது, எப்படி வந்தது என்று கண்டுபிடிக்க முடியாதபடி சில நோய்கள் எட்டி பார்க்கும். இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் இந்த மீனராசி சனிப்பெயர்ச்சியானது மீனின் இன்னொரு வடிவமான மகர ராசிக்கு கெடுதல் ஏதும் செய்யாது என்று நிச்சயமாக சொல்லலாம். இந்த ஆண்டு கடைசியில் உங்கள் ராசியில் நுழைய போகும் ராகு கூட உங்களை எதுவும் செய்ய முடியாதுங்க. அதை நான் அட்வான்ஸாகவே சொல்லிட்டேன். எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி படைத்த உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் அசைவம் சாப்பிடவில்லை என்றால் உங்களை காப்பாற்றுவாருங்க. ஏன்னா நீங்கள் அசைவம் சாப்பிடலாமான்னு யோசித்தாலே ராகு உங்களை வட்ட போடுவார், சுற்றிக்கிட்டே இருப்பார். அசைவம் சாப்பிட்டீங்கன்னா உங்களை ராகு சுற்றி கொண்டு உங்களை மூச்சு கூட விட முடியாமல் திண்டாட வைப்பார். அசைவம் சாப்பிடுவதையே வழக்கமாக கொண்ட பல நாடுகள் இன்றைக்கு குண்டு வீச்சால் பாதிக்கப்பட்டுள்ளதை நீங்களே கண்கூட பார்த்துட்ருக்கீங்க. இன்னைக்கு தேதிக்கு நடந்துட்டுருக்கு. நிலத்திற்கு கீழே கிடைக்கும் எண்ணெய், அதாவது டீசல், பெட்ரோல், கிரீஸ், மெழுகு போன்றவற்றுக்கு மூலப்பொருளான கச்சா எண்ணெயை அதிகமாக கொடுத்து எல்பிஜி, சிஎன்ஜி போன்ற இயற்கை எரிவாயுக்களை அந்த நாடுகளுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்து பில்லியன் கணக்கிலும் ட்ரில்லியன் கணக்கிலும் பணத்தை கொட்டி கொடுத்து சம்பாதிக்க வைத்த ராகு அந்த நாடுகளில் வசிக்கும் மக்களை அசைவம் மட்டுமே சாப்பிட வைத்த ராகு இப்போது அவர்களுக்குள்ளாகவே குண்டு வீசி தாக்குதல் நடத்தவும் வழிவகை செய்துள்ளார். இது ராகுவால் கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும், வசதி, வருமானம் எல்லாமே இப்படிதாங்க. திடீர்னு கனவு மாதிரி, காணல் நீர் மாதிரி காணாமல் போயிடும். அதனால் அசைவம், மதுபானம் ரெண்டுமே நீங்கள் சாப்பிடாமல் விட்டீங்கன்னா உங்கள் உடல், மனம் ரெண்டுமே தெளிவடையும். புதிய முயற்சிகளில் தைரியத்துடன் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கு மன தெளிவு முக்கியம், உடல் தெம்பு முக்கியம் இல்லைங்களா? அதனால் இந்த மதுபானம், அசைவம் ரெண்டையுமே நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவான் உங்களை ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் கூட்டிகிட்டு போவாருங்க. திருநள்ளாறு அடிக்கடி போயிட்டு வாங்க. திருப்பதி, குணசீலம் போன்ற கோயில்கள் உங்களுக்கு மன அமைதியை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களை நல்ல முடிவுகள் எடுக்க வைக்கும். அது மட்டுமல்ல, வருமானம் வரும் வழியையும் உங்களுக்கு காட்டும். சனீஸ்வர பகவானின் வாகனமான காகத்துக்கு தயிர் சாதம், எள் கலந்த சாதம் கண்டிப்பாக நீங்கள் வைக்க வேண்டும். சனிக்கிழமை மட்டும் இல்லைங்க, இந்த சனீஸ்வர பயிற்சிக்கு மட்டும் இல்லை, மகர ராசியினர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது நல்லது. கால்நடைகளுக்கு தீவனம் கொடுக்கலாங்க. எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அகத்திக்கீரை, இது மாதிரி நீங்கள் கால்நடைகளுக்கு, முக்கியமாக பசுமாடுகளுக்கு நீங்கள் தீவனம் கொடுக்கலாம். கால்கள் பாதிக்கப்பட்டோர் ஏதாச்சும் ஒரு டீ கடையோ இல்லை ஹோட்டல் கடையோ பலகார கடையோ நடத்திட்டு இருந்தாலோ, இல்லை வீதியில் ஏதாச்சும் ஒரு லுங்கி, துண்டு, ஊதுபத்தி இது மாதிரி விற்றுட்டு வந்தாலோ சும்மா ஒரு 1-2 வாங்கி வைங்க. அது உங்களுக்கு படவில்லை என்றாலுமே நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு செய்யும் ஒரு பரிகாரமாக அதை வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள்
அடுத்ததாக சனீஸ்வர பகவானுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்யப்படும் ஒரு பரிகாரம் உண்டு. அது ரொம்ப பேர் அதை வந்து இப்போ யோசிக்காமே தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை இப்போவும் சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க, இனிமேலும் பண்ணுவாங்க. பட்டு மகர ராசியினர் வந்து அதை கொஞ்சம் யோசித்து அதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். அது என்ன பரிகாரம், அதை ஏன் பண்ணக்கூடாது, அதை பண்ணுனா என்னென்ன கெடுதல்கள் நடக்கும் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளார், எந்த கவலையும் வேண்டாம். நன்றி.